வன்னிய அரசை மந்திரி சபையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யுங்கள். அனைவருக்கும் முதலமைச்சர் விஜய்க்கு அன்பான வேண்டுகோள். அமைச்சர் வன்னிய அரசை உடனடியாக பதவி நீக்கம் செய்யுங்கள். ஏன் என்றால் இவர் கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக பிரிவினைவாதம் பேசி வருகிறார். இது நிரந்தரம் இல்லை, சரியில்லை. என்ன சொல்கிறார் நீங்களே கேளுங்கள். மனமாறிய கிறிஸ்தவர்கள் தலித் சமூகத்திலிருந்து இந்த சமூகத்திலிருந்து மனமாறியவர்களையும் இதே நம்ம தலித் பட்டியலில் அந்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். மதம் மாறினாலும் அவருடைய சாதி மாறுவதில்லை. என்ன சொல்கிறார் என்று, ஒருவன் பிறக்கும் போதே அந்த ஜாதியில தான் பிறக்கிறான். உங்க இஷ்டத்துக்கு நீங்க மதம் மாறுவீங்க, அது உங்க தனிப்பட்ட உரிமை, அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக அரசாங்கம் தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்று இவர் பேசுகிறார். அது எப்படி சாத்தியப்பட்டு வரும்? நீ மதம் மாறினாலும் உனக்கு அந்த சாதி சான்றிதழ் மாறாது. நீ இஸ்லாம், புத்தம், கிறிஸ்துவம் எந்த மதம் மாறினாலும் உன் சாதி மாறாது. சாதி சான்றிதழ் கட்டாயம் தேவை. இடஒதுக்கீடும் மாறாது. இப்படி வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. எங்கள் பூர்வீக குடிகளுக்கு என்னவோ அதை கொடுக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மதம் எதற்காக மாறுகிறீர்கள்? பல தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றம் கொடுத்துள்ளது. தீர்ப்புக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். இது சரியில்லை. இந்த மதத்தால் எங்கள் பூர்வீகம் அழிகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் குலதெய்வத்தின் எண்ணிக்கை குறைந்து விட்டது, 50% குறைந்து விட்டது. புது வரவை ஏற்றுக்கொள்வோம், அது தனி. ஆனால் என் பூர்வீகத்தை நான் இழக்க தயார் இல்லை. முதல்வர் அவர்களே, இவரை பிரிவினைவாதம் பேசுகிறார். உடனடியாக பதவி நீக்கம் செய்யுங்கள். விடுதலை சிறுத்தைகளில் வேறு எம்எல்ஏக்களும் மந்திரி போஸ்ட் கொடுங்க, அது தப்பு இல்லை. நன்றி, வணக்கம்.